கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களெல்லாம் இந்த நாளில் பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில், தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதில் நாம் களி கூட கடவும். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருக்குள் களி கூறுவது நம்முடைய பலனாக இருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் நம்மை காத்த தேவனை துதிப்போம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவனை நாம் துதிப்போம். நம்முடைய சரீரத்தின் தேவைகள், ஆத்மீக தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், திருச்சபையின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் சந்தித்து நம்மை அன்போடு வழி நடத்தினார். நாம் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அந்த கிருபைக்காக நாம் இன்றைக்கு அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தேவாதி தேவனாய், ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவராய், பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருந்து பூமியிலே தனக்கு சித்தமானவைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தர் பெரியவர், அவரை துதிப்போம். நாம் கர்த்தர் பரிசுத்தர், அவரை துதிப்போம். நம் கர்த்தர் நல்லவர், அவரை துதிப்போம். நம் கர்த்தர் வல்லவர், அவரை துதிப்போம். நம் கர்த்தர் மாறாதவர், அவரை துதிப்போம். நம் கர்த்தர் இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் இருந்தவர், இப்போது இருக்கிறவர், வரப்போன்ற நாட்களிலே நம்மோடு இருக்க போகிறவர், அவரை துதிப்போம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருந்து நமது வலது பக்கத்திலே நேராயிருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் இது முதல் கொண்டு காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் காப்பார் என்று சொன்ன தேவன் இனிமேலும் வரப்போகிற நாட்களிலே நம்மை காப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய நாட்களை நாம் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த ஆராதனையிலே ஏனோக்குடைய 3வது பாகத்தை பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே முதல் பகுதியில் ஏனோக்குடைய சுவாபங்கள், ஒன்று, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று பேர் பெற்றான் என்று அதை குறித்து தெளிவாக படித்தோம். கடைசி நாட்களிலே நாம் சுகபோக பிரியராயிராமல் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக முதலாம் பாகத்தில் படித்தோம். 2வது பாகத்திலே நாம் படிக்கும் பொழுது ஏனோக்கு விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான் என்று படித்தோம். அதோடு கூட இன்னொரு மனிதனும் சேர்த்து படித்தோம். ஆபிரகாம் கூட விசுவாசத்திலே வல்லவராக இருந்தார். அந்த வல்லமையான விசுவாசத்தினுடைய மகத்துவங்களையும் அந்த விசுவாசத்திலே நடந்த பெரிய காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஏனோக்கை பற்றி 3வது பகுதியாக நாம் படிக்கப் போகிறோம். அதில் ஏனோக்கை பற்றி நாம் படிக்கின்றோம். ஏனோக்கு மிகவும் தாழ்மையுள்ள மனிதராக இருந்தார். அவருக்கு அந்த நாட்களிலே எல்லாம் இருந்தது, ஆனாலும் கூட அவர் தாழ்மையுள்ள மனிதராக இருந்தார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, உயர்ந்த பண்பின் அறிகுறி. ஒரு மனிதனுடைய உயர்ந்த பண்பின் அறிகுறி தாழ்மை என்று இந்த உலகமே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. உலக மக்கள் அதை குறித்து பேசுகிறார்கள். ஒரு மனிதனுடைய உயர்ந்த பண்பு, உயர்ந்த சுவாபம் என்னவென்றால் தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு அவனுக்கு எல்லா வசதிகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் கூட மிகவும் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக, எளிமையான மனிதனாக அவர் ஜீவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு அநேக சுவாபங்கள் உண்டு. அன்பு அவருடைய சுவாபம், கிருபை அவருடைய சுவாபம், இரக்கம் அவருடைய சுவாபம், தயவு அவருடைய சுவாபம், தீர்வுக்கு மனஸ்தாபப்படுவது அவருடைய சுவாபம், நியாயத்தீர்ப்பு செய்வது அவருடைய சுவாபம். அதில் ஒரு சுவாபம் என்னவென்றால் தாழ்மை. தேவனே தாழ்மையுள்ள ஒரு சுவாபம் உடையவராக இருக்கிறார். பணிவுள்ள சுவாபம் உள்ளவராக அவர் இருக்கின்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு உண்மையான ஒரு தாழ்மை, ஒரு எளிமை இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவை. ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, உலகம் முழுவதும் ஊழியம் செய்கிற தேவனுடைய அன்பான ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு தேவை இயேசு கிறிஸ்துவின் சுவாபமாகிய அந்த தாழ்மை. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து, அவர் தாழ்மையுள்ளவராய்தான் இருப்பார் என்று அங்கே சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கலாம். நான் படிக்கிறேன், கேளுங்கள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே, நீ கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இதோ உன் ராஜா, இயேசு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபங்களை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார், முன்னறிவிக்கின்றார். ஆமாமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்றோம், சீயோன் குமாரத்தியே, நீ மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே, நீ கெம்பீரி. உன்னிடத்தில் உன் ராஜா வருகிறார். அவர் எப்பேற்பட்டவர்? 3 சுவாபங்களை சொல்கிறார். 1, நீதி உள்ளவர். 2வது, ரட்சிக்கிறவர். 3வது, தாழ்மை உள்ளவர். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அருமையான குணம் என்னவென்றால் தாழ்மை. பிறப்பிலே தாழ்மை, வளர்ப்பிலே தாழ்மை, அவர் அணுகுமுறையிலே தாழ்மை, அவர் பழகின மக்களிடத்திலே தாழ்மை. அவர் மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையும் மரண பரியனும் தன்னை தாழ்த்தினார். சிலுவையில மறிக்கிற வரைக்கும் அவர் தாழ்மை உள்ளவராகவே ஜீவித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, எவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்பேற்பட்ட கர்த்தர் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையும் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அருமையானவர்களை, இங்கே பார்க்கின்றோம், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறார்கள். எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவாபம், தாழ்த்துகிற சுவாபம், தாழ்மையுள்ள ஒரு நேச்சர் அவருக்கு இருந்தது என்பதை இங்கே படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், தேசத்திலே சாதி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, மழையின்மை, கொள்ளை நோய், வறுமை, பஞ்சம், பசி இதெல்லாம் தாண்டவம் ஆடும் பொழுது
கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நாம் யார்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய நெற்றியிலே எந்த விதமான அடையாளத்தையும் நாம் வைக்க மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொல்லுகிறார். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். தேசத்தில் க்ஷேமம் இல்லை. க்ஷேமம் இல்லை என்று சொன்னால் கொள்ளை நோய், க்ஷேமம் இல்லை என்று சொன்னால் மழையின்மை, தண்ணீர் பஞ்சம், பசி, பட்டினி, விவசாயத்தெல்லாம் அழிக்கப்படுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். அப்படி அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்றது பெருசு இல்லை. ஒவ்வொரு ஜபமும் அது தாழ்மையுள்ள ஜபமாக இருக்க வேண்டும். அதே இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தாழ்மையுள்ள ஜபத்துக்கு கர்த்தர் முதலிடம் கொடுக்கின்றார். நாம் பைபிளில் பார்க்கிறோம், அந்த ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ள கூட நுழையில, ஆலயத்தின் வாசற்படியிலே முழங்கால் படிட்டு மார்பிலை அடித்து கொண்டு தாழ்மையோடு ஜெபிப்பான். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு பாத்திரம் நல்ல, ஆண்டவரே ஆவியாக என்பது கிருபையாயிரும் என்று அவன் ஆலயத்தின் வாசலிலே அவன் மார்பிலை அடித்துக்கொண்டு அழும்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை நீதிமானாக்குகிறார். ஒரு பாவியை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர் அவனை இந்த நீதிமானாக்கி அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தேசத்துக்கு க்ஷேமம் வேண்டுமானால், நீங்கள் க்ஷேமமாக வாழ வேண்டுமானால் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். ஜெபம் பண்ணுதல் என்பது 2வது வருகிறது, முகத்தை தேடுதல் என்பது 3வது வருகிறது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்பது 4வது வருகிறது, ஜெபம் கேட்கப்படும் என்பது 5வது வருகிறது, பாவம் மன்னிக்கப்படும் என்பது 6வது வருகிறது, 7வது தான் தேசத்துக்கு க்ஷேமம் வருகிறது. ஆக மொத்தம் முதல்ல உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தேசத்தில் நோக்கி பார்க்கும் பொழுது தேசம் க்ஷேமத்தை இழந்து கிடக்கிறது. நாம் உலகத்தை பார்க்கும் பொழுது உலகம் க்ஷேமத்தை இழந்து கிடக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துக்கும் நாம் வாழ்கின்ற தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னை பட்டணத்துக்கும் ஒரு பெரிய க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்றால் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கிறோம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும், கர்த்தர் உயர்ந்தவர், ஆமாம், அவர் உன்னதமானவர், சர்வ வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர், ஆதியிலே வானத்தை பூமியும் சிருஷ்டித்தவர், கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், கர்த்தர் உன்னதமான தேவன், கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும். தாவீது கர்த்தரை பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராக அவரை பார்த்து துதிக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவர், அவரை நான் துதிக்கிறேன். என் கர்த்தரை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவனும் இல்லை, கர்த்தருக்கு இணையானவன் யாரும் இல்லை. என் கர்த்தரை தேவன், அவர் உயர்ந்தவர். ஆனால் கர்த்தருடைய சுவாபத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவரையே நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்படியானால் கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்த கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் தேவன்
சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் கட்டாயம் கர்த்தர் உயர்ந்தவராயிருக்கும். அவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மின் கிருபையை பொழிவார், சேமத்தை பொழிவார், ஆசீர்வாதத்தை பொழிவார், சரீர சுகத்தை பொழிவார், நம்முடைய கண்ணீரியாவையும் துடைப்பார், நம்முடைய பலவீனங்களை பலமாக மாற்றுவார். நம்முடைய சத்துருக்கள் ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓட செய்வார். கர்த்தர் உயர்ந்தவராயிருக்கும். யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மையுள்ள மனிதர்களை அவர் தேடுகிறார். தாழ்மையுள்ள தேவ ஜனத்தை அவர் நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்து அவருடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிறார். அவர்களை நோக்கி பார்த்து அவர்களை எல்லா பயத்திலிருந்தும் விடுவிக்கிறார். அவர்களை நோக்கி பார்த்து அவருடைய குடும்பங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். அவருடைய குடும்பத்தை அவர் கணக்கு செய்கிறார் என்றால் மெய்யாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், அவருடைய கிருபையை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால் தாழ்மையுள்ள தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவருடைய கிருபையை பார்க்கலாம். எங்கே கிருபை இருக்கிறதோ அங்கே வல்லமை இருக்கிறது, எங்கே வல்லமை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் இருக்கிறது, எங்கே அற்புதங்கள் இருக்கிறதோ அங்கே அதிசயங்கள் இருக்கிறது, எங்கே அதிசயங்கள் இருக்கிறதோ அங்கே ரட்சிப்பு இருக்கிறது, எங்கே ரட்சிப்பு இருக்கிறதோ அங்கே தேவ பிரசனம் இருக்கிறது, எங்கே தேவ பிரசனம் இருக்கிறதோ அங்கே தேவனே இருக்கிறார். ஆகவே இகழ்வோரை அவர் இகழ்கிறார். இந்த உலகத்திலே கர்த்தரை இன்றைக்கு இகழ்கின்ற மக்கள் நிறைய பேர் உருவாகிவிட்டார்கள். என்ன கேட்டால் நிறைய கட்சிகள் உருவாகிவிட்டது. தேவனை இகழ்கின்ற கட்சிகள், தேவனை இகழ்கின்ற கட்சி தலைவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் உருவாகிவிட்டார்கள். ஆனால் அவர் இகழ்வோரை அவர் இகழ்கிறார் என்று சொல்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதாது, நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே நம்முடைய அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். திருச்சபையிலே நாம் போதவருக்கும் மூப்பர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படிதலை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அது மாத்திரமல்ல, பேதுரு அழகாக சொல்கிறார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒரு கோட்டு போட்டிருப்பது போல, ஒரு ஷர்ட் போட்டிருப்பது போல நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுதே இவர் தாழ்மையுள்ள மனிதர், இவர் இயேசுவின் பிள்ளை, இவரை கட்டாயம் நாம் நெருங்கலாம், இவரிடத்திலே நாம் பேசலாம், இவரிடத்திலே சென்று தேவனுடைய அன்பை விசாரிக்கலாம் என்ற நிலைக்கு நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள சொல்லுகிறார். ஆனால் அதே சமயம் இன்னொன்றையும் பேதுருவும் யாக்கோபும் ஒன்றாக சொல்லுகிறார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் தாழ்மையை இன்றைக்கு அணிந்து கொண்டு நாம் தேவனை துதிப்போம். தாழ்மையை அணிந்து கொண்டு நாம் தேவனுக்கு செபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னவென்றால், ஐஸ்வர்யம் 1,
மகிமை 2, மூன்றாவது ஜீவன். 3 ஆசீர்வாதங்களை தாழ்மை உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் பலன், வரும் ஆசீர்வாதம் என்னவென்றால் 1 ஐஸ்வர்யம், 2வது மகிமை, 3வது ஜீவன். What are great blessings! தாழ்மையாக நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். தாழ்மையாக நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையாக நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் கிருபை அளிக்கிறார். இங்கே நாம் தாழ்மையாக ஜீவிக்கும் பொழுது நமக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை தான் இன்றைக்கு உலகம் தேடுகிறது. ஆனால் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையோடு ஜீவிப்பீர்களானால், தாழ்மையோடு ஜீவிப்பீர்களானால் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், மகிமை உங்களை தேடி வரும், ஜீவன் உங்களை தேடி வரும். நீங்கள் ஜீவனால் நிறைந்திருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, பலவான்களை ஆசனங்களிலிருந்து கர்த்தர் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எத்தனையோ பலவான்களை அவர் தள்ளி தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் நாம் வேத புத்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது நிறைய இடத்துல நாம் பார்க்கலாம். கர்த்தர் ராஜ்யங்களை கவிழ்த்து ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை கவிழ்த்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், ராஜ்யங்களை கவிழ்க்கிறவர் கர்த்தர், ராஜாக்களை உருவாக்கி ஆசனத்திலே அமர வைப்பவரும் கர்த்தர். அதை தான் இங்கே சொல்லுகிறார். லூக்கா 1:52 பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்தினார். அந்த ஆசனத்திலே உட்கார வைத்தார். எப்படி சவுலை தள்ளி தாவீதை உட்கார வைத்தார். இந்த ராஜாக்களின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ராஜா தேவனுக்கு விரோதமாக அவன் பின்வாங்கி போகும் பொழுது, அவன் கொல்லாத வழியில் நடக்கும்போது அவனை தள்ளி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துவார். அவனுடைய ராஜ்யத்தை கவிழ்த்து இன்னொரு ராஜ்யத்தை கொண்டு வருவார். ஆகவே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை நாம் ஒவ்வொருவரும் உயர்த்த வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார், ஆசை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் தேவன் நம்மை அவர் உயர்த்த முடியாத தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான குணம் என்னவென்றால் தாழ்மை. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் எல்லாரையும் உயர்த்தது தான் அவருடைய சித்தம், அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆசை. அதற்கு நம்மை உயர்த்தும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாளாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை, தலையாய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். கீழாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை, மேலாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்பொழுது அவர் அப்படி செய்வார்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். தயவு செய்து நான் சொன்ன இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம் ஏனோக்குடைய அடுத்த சுவாபம். அவர் பரிசுத்தமுள்ளவராக ஜீவித்தார் என்று நாம் படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? தற்குரியராக இருப்பாங்க. 1 தீமோத்தேயு 3:2
1 தீமோத்தேயு 3:1-13 வசனம் வரைக்கும் கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அழகாக எழுதியிருப்பாரு. ஆனால் எனக்கு எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 2ஆம் வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன். கடைசி நாட்களில் ஜனம் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியராக இருப்பாங்க. தற்பிரியர், தன்னையே நேசித்தல். என்னப்பா என் அழகப்பா, நான் வாழணும், நான் சாப்பிடணும், நான் வீடு கட்டிக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், நான் புசிக்கணும், நான் குடிக்கணும், நான் பூரிக்கணும், நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லா சுகத்தையும் நான் அனுபவிக்கணும். தற்பிரியர், தன்னெடுத்தானே நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனைக்கு நேசிக்க மாட்டார்கள், பிறரையும் நேசிக்க மாட்டார்கள், தன்னையே நேசித்துக் கொண்டிருப்பார்கள். சொல்லப்போனால் மனைவி நேசிக்காத கேடுகட்ட புருஷர்கள் கூட இருக்கிறார்கள். கணவனை நேசிக்காத கேடுகட்ட மனைவியிலும் இருக்கிறார்கள். பெற்றோரை நேசிக்காத கேடுகட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பிள்ளைகளை நேசிக்காத கேடுகட்ட பெற்றோரும் இருக்கிறார்கள். அதுதான் தற்பிரியர். நான் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருக்கும், என்னை எப்படி போனால் எனக்கு என்ன. அதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம். இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் தற்பிரியராக தான் இருக்காங்க. சில பேர் பணப்பிரியராக இருப்பாங்க. பணம், காசை தான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கே தெரியும் அப்பா. காசு, பணம், துட்டு, மணி, திஸ் இஸ் வாட் வேர்ல்டு பீப்புள் சேயிங்ஸ். இதுதான் வேர்ல்டு பீப்புள்ஸ் கோட்ஸ். என்ன? காசு, பணம், துட்டு, மணி. எவ்ரிபடி இஸ் ஆஃப்டர் மணி. எனக்கு தேவன் கூட வேணாம், எனக்கு பணம் வேணும், பணம் பணம் பணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணத்தை தேடி பணத்தால் அழிந்தவர்கள் 1000 கோடி மக்கள். அருமையானவர்களே, எப்பொழுதும் ஒரு மனுஷனுக்கு பணம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று வேதம் சொல்லும். 3வது, வீம்புக்காரராக இருப்பார்கள். வீம்புக்காரர் என்று சொன்னால் வீண் சண்டைவார்கள், வீண் பிரச்சனைகளை எழுப்புகிறவர்களாக, வீணான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, வீணான காரியங்களை எழுப்புகிறவர்களாக இருப்பார்கள். 4வது, அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள். அகந்தை என்பது ஆணவம். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்வார்கள். கட்டாயம் கடைசி காலத்தில் எல்லாம் அகந்தையாக தான் இருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம் சில மனிதர்கள் இப்படி அகந்தை. 5வது, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். அப்பா ஒன்று சொன்னால் பொண்ணு ஒன்று செய்யும், அப்பா ஒன்று சொன்னால் மகன் ஒன்று செய்வார், அப்பா ஒன்று சொன்னால் பிள்ளைங்க திட்டுத்தனமாக அவருக்கு தெரியாமல் வேறு வேறு காரியங்களை செய்யும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். அதுதான் கடைசி காலம். கடைசி காலம் இது. பெற்றோர் சொல்கிற நல்ல வழிகளை கடைபிடிக்காமல் சுய வழியை அவர்கள் பின்பற்றுவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வதாக, கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 6வதாக எப்படி இருப்பாங்கன்னா நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு நன்றியே இந்த உலகத்திலே நன்றி கிடையாது. நன்றி தான் என்னன்னா நமக்கு தெரியாது. நன்றி உணர்ச்சியே கிடையாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்குது, ஆனால் நன்றியை கொன்றவங்க மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, வள்ளுவரை விடுங்க, ஆனால் பைபிளே சொல்லுது கடைசி காலத்தில் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நன்றி அறிதல் உள்ளாதவர்களாக இருப்பார்கள். என்ன செய்ய, அமிர்தமே கொடுத்தாங்க, விஷம் தான் கொடுத்தான்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அதுதான் மனிதன். ஆக நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். 7வதாக நாம் பார்க்கின்றோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் ஜீவியத்தை எல்லாரும் இழந்து போயிருப்பார்கள் என்று அழகாக கடைசி காலத்தை குறித்து 30 காரியங்களை சொல்லுவது இருக்கிறார். நான் 7 காரியங்களை சொன்னேன். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னதற்கு காரணம் அந்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 3:2 தான் இவை இந்த 7 வருகிறது. இதில் 1 கடைசி காலத்துக்கு அடையாளம் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், எங்கே பார்த்தாலும் அசுத்தம், எங்கே பார்த்தாலும் வேசித்தனம், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம், ஆன்லைன் விபச்சாரம். இது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். உலகமே பரிசுத்த ஜீவியத்தை மறந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் கூட பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு அவர்களும் கூட அசுத்த ஜீவியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு உடைய சுவாபத்தை ஒரு சுவாபம் தாழ்மை என்று படித்தோம். இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சுவாபங்களில் ஒன்று பரிசுத்தம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்வார். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்மை பரிசுத்தமாக்கும்படியாகவும் பரிசுத்தத்துக்குள்ளே நம்மை பயன்படுத்தும்படியாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய சுவாபத்தில் ஒரு சுவாபம் தாழ்மை மாத்திரமல்ல, பரிசுத்தம் கூட. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால், கர்த்தர் சொல்றார் தன்னை குறித்து, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பரிசுத்தமா இருக்கிறார். நோ டவுட், ஹி இஸ் ஹோலி, 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 ஹோலி. அவர் பரிசுத்தர். அவர் எவ்வளவாகவும் இருள் இல்லை. கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். கர்த்தரை அதை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தராக நாம் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் யூடியூப் நான் பரிசுத்தரா இருக்கிறேன். என் பிள்ளைங்க, நீங்க திருச்சபை மக்கள், என் பிள்ளைங்க, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆகவே நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் நிருபத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ன? உங்களை ஜீவ பலியா ஒப்புக்கொடுங்க. உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமும் தேவனுக்கும் பிரியமான ஜீவ பலியா ஒப்புக்கொடுங்க. உங்க சரீரத்துல நீங்க பரிசுத்தமா ஜீவிங்க. உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமா வச்சுக்கிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறார். அவர் பிள்ளைகளாக நாம் இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே உலகமே பரிசுத்தமா இல்லாவிட்டாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமா ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பரலோக தரிசனம். பரலோகம் திறந்திருக்கிறது. சேராபீன்கள் அப்படியே கேருபீன்கள் அவருடைய சிங்காசனத்தை சூழ பறந்து விசேஷமான தூதர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இரவு பகலும் அவங்க சிங்காசனத்தை சுற்றி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். சொல்ற முக்கியமான அவருடைய சுவாபத்தை சொல்வார்கள். அது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதிக்கிறதே அவர்களுடைய ஊழியமாக இருக்கிறது. நாம் தீர்க்கதரிசியை பார்த்து அலறுகிறார். ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதல் உள்ளவன், தேவனுக்கு முன்னால் என்னை நிற்க முடியாது. அப்பொழுது அவருடைய அசுத்தம் நீக்கப்படுகிறது. அது நமக்கு இப்பொழுது தேவையில்லாத விஷயம். இப்பொழுது நாம் படிக்கிற பாடம், நாம் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். பரலோகத்தில் பரிசுத்தராக இருக்கிறார். உலகத்திலிருந்து வந்த நாட்களில் கூட என்னின் பாவம் உண்டென்று உங்கள் யார் சொல்லக்கூடும் என்று சொன்னார். பரிசுத்தர் நாம் ஆராதிக்கிற தெய்வம். நாமும் நீங்களும் எப்படி இருக்க எனக்கேற்ற பரிசுத்தராக என்று சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அந்த 4 ஜீவன்களில் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்கள் நிறைந்தவர்களுமாய் இருந்தனர். இது ஒரு விதமான விசேஷ தூதர்கள். அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், யோவானுக்கு பரலோக தரிசனம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அங்கே தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். சுற்றி 4 ஜீவன்கள்
வித்தியாசமான தேவதூதர்கள் அவருடைய சிங்காசனத்தை சூழ அவர்கள் பறந்து ஆண்டவரை சொல்லுகிறார்கள், அவர்தான் இருந்தவர், அவர் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இவரே, பரிசுத்தர் 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 என்று இரவு பகலும் ஓயாமல் சொல்லிக்கொண்டு தேவனை ஆராதித்த அந்த பர்வத காட்சியை நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வீட்டிலே சென்று தெளிவாக படித்து பாருங்கள். அங்கே தேவன் துதிக்கப்படும் போது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய சுவாபம் தாழ்மை மாத்திரமல்ல, அவருடைய சுவாபம் பரிசுத்தம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், திருச்சபை மக்களாக இருக்கிற நாம், அகில உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபை மக்களாக ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதற்கு உண்டான எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை பிற்பாடு சொல்லுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். தெசலோனிக்கே சபை பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது, குறுகிய காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. அநேக உபதேசங்களை அவர் எழுதுகிறார். அதில் ஒன்று, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்கத்தான் தேவனுடைய சித்தம். அப்போ நான் தேவனுடைய பரிசுத்தமாக ஜீவிக்கும் பொழுது, தாழ்மையாக ஜீவிக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது, விசுவாசத்தில் வல்லவனாக ஜீவிக்கும் பொழுது, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அப்புறம் இப்போ பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். கேட்டீங்களா? தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறது, விசுவாசமாக ஜீவிக்கிறது, தாழ்மையாக ஜீவிக்கிறது, பரிசுத்தமாக ஜீவிக்கிறது, இதெல்லாம் வில்லம் காட். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கிறது தேவனுடைய சித்தம். நாம் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாக, அநீதியின் ஆயுதங்களாக ஒரு காலத்தில் ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம். கேட்டீங்களா? கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே பரிசுத்தத்திற்கு உங்களை அழைத்திருக்கிறார். திருச்சபை மக்களை எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கின்றார். ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்த நம்மை இப்பொழுது பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இன்றைய விசுவாசிகளுக்கும் அன்றைய விசுவாசிகளுக்கும் அவர் சொல்லுகிற காரியம், பரிசுத்தத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறோமா? பரிசுத்த ஜீவியம் செய்கிறோமா என்று இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாவரும் சமாதானமா இருந்தார். கடைசி காலம் வாழ்க்கை நிச்சயம் இல்லை. நீங்களே பார்க்குறீங்க, லட்சமா COVID-19 ஜனங்க சாகுறாங்க. காரணம் இல்லாம சாகுறாங்க, மருந்து இல்லாம சாகுறாங்க, வென்டிலேஷன் இல்லாம சாகுறாங்க. வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. நீங்க யாரோட சமாதானமா இருங்க. கேட்டீங்களா? யாரோட சமாதானமா இருங்க, சமாதானம் பண்ணுங்க, பாக்கியவான்கள். இந்த தேவனுடைய புத்திரராக இருக்கு. 2வது சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. கர்த்தருடைய வருகையை நாம் கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றார்.
இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவர்களாயும் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பது இல்லையே என்று சொல்லுகிறார். இது இருதயத்திலே காணப்படுகிற பரிசுத்தம். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் உண்டா? நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம் உண்டா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். உங்கள் இருதயத்திலே தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். அதற்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு. பிற்பாடு சொல்லுகிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கேட்டீங்களா? தேவனை நாம தரிசிக்கணும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அப்போ நிச்சயமா தேவனை நாம் தரிசிப்போம். வார்த்தையில சுத்தம் இருக்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொல்லாமல் உள்ளதும் சாவுக்கு எதிரான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. வார்த்தையில பரிசுத்தம் இருக்கணும். திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம முன்மாதிரியா இருக்கணும். எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தை கொண்டு உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. ஆகவே வார்த்தையில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சதிக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் அடக்கணும். கேட்டீங்களா? எல்லாத்தையும் அடக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். செல்ஃப் கண்ட்ரோல். 9 கனியில் ஒரு கனி இச்சை அடக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், உங்கள் ஜீவியத்தில், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்கள் டீட்ஸ், உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலையும், இந்த நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கிறது என்று பேதுரு எழுதுகிறார். வார்த்தையில் பரிசுத்தம், நடத்தையில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், இன்னும் சொல்ல போனால் ஊழியத்தில் பரிசுத்தம். பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்றார். லூக்கா 1:71. எனக்கு எல்லா வசனத்தையும் படிக்க நேரம் இல்லை. ஊழியத்தில் பரிசுத்தம். நாம் ஊழியம் செய்வது பெருசாக, நாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கு என்று முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். நீதியுள்ள வாழ்க்கையோடு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமாக செல்ல விரும்புகிறேன். தொழுகையிலே பரிசுத்தம். 1 நாளாகமம் 16:10 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். சங்கீதம் 29:2 கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லா அலங்காரமும் பண்றீங்க, எல்லா மேக்கப்பும் போடுறீங்க, சரியா? ஆலயத்துக்கு வரீங்க, நல்லா ஸ்டைலாக வரீங்க, என்ன பிரயோஜனம்? ஆனால் பரிசுத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார், இல்லையா? கர்த்தர் உயர்ந்தாலும் இன்னும் கூட தாழ்மை உள்ளவர்களை, பரிசுத்தம் உள்ளவர்களை தான் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனை ஆராதிக்க திருச்சபைக்கு வரும்பொழுது நாம் பரிசுத்த அலங்காரத்துக்கு வர வேண்டும். ஜெபித்து விட்டு, வேத வாசித்து விட்டு, பாவ அறிக்கை செய்துவிட்டு, நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரை இதோ என் இதயம் ஆயத்தமாயிருக்கிறது, உண்மை பாடி கீர்த்தனை பண்ணுன்னு சொன்ன மாதிரி நாம் ஆயத்தத்தோடு வர வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும். அவரை ஆராதிக்க. ஆராதனையிலே பரிசுத்தம், தொழுகையிலே பரிசுத்தம். சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்படின்னா
நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எப்படி பரிசுத்தமாகுது? நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மை நீதி கொண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இரண்டாவது, அக்கினி ஆவியானவர் எல்லா அசுத்தத்தையும் சுட்டரிப்பார் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது. மூன்றாவது, அவருடைய உபதேசங்கள் நம்மை சுத்திகரிக்கிறது. நான்காவது, யோவான் 17:17 படி உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சொல்கிறார். அவருடைய சத்தியம், அவருடைய தூய ஆவியானவர், அவருடைய தூய ரத்தம், சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவருடைய உபதேசம், இந்த 4 எக்யூப்மெண்ட்ஸும் நம்மை சுத்திகரிக்கும். நாம் செய்ய வேண்டியது அறிக்கையிட வேண்டியது, அர்ப்பணிக்க வேண்டியது, ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த 3வது ஏனோக்கை குறித்து நாம் படிக்கின்ற இந்த 3வது பகுதியில் ஏனோக்குடைய சுவாபம் தாழ்மையான சுவாபம். இரண்டாவது, அவர் பரிசுத்த ஜீவியம் செய்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு முன்பாக மஞ்சள் கொடுப்பதாக தாழ்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தருடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட இந்த ஆராதனையில் ஏனோக்கை குறித்து 3ஆம் பாகமாக அவர் தாழ்மை உள்ளவர், நாங்களும் தாழ்மை என்பது தேவனுடைய சுவாபம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஏனோக்கு பரிசுத்தமாய் ஜீவித்தான். தேவனும் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவரை நாங்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கின்றீர். அதற்கென்றே எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய சுவாபத்தை மாகிய தாழ்மையை அணிந்து கொள்ள, பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள, அதற்கென்றே எங்களை அர்ப்பணித்திருக்கிறார். ஆண்டவரை செய்தி கேட்ட யாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும், விசேஷமாக தூர தேசத்தில் இருக்கிற ஜான்சனோடும், மீனாவோடும், ஜெஷ்வரன் சாமியோடும், ஜோனத்தனோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 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 God bless you.